மாணி தந்தைய செல்வி பாடி மாதேவி படி செய்து நாடொரும் பரவ பொங்கலொருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கைய கண்ணி தன்னொரு அமர்ந்த ஆழமாயாவதும் இதுவே. சிற்றம்பலம் எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவர்களாலும் ஆசிரியர் பெருமக்களின் குருவர்களாலும் இந்த சபையில் அடியேனுக்கும் பேசுவதற்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மீனாட்சி அம்மன் வரலாறு. நம்மளுடைய சைவ சமயத்தில் 6 பிரிவுகள் சொல்லப்படுகிறது. சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம். சிவபெருமானை வழிபடுவது சைவம், திருமாலை வழிபடுவது வைணவம், சக்தியை வழிபடுவது சாக்தம், விநாயகர் பெருமானை வழிபடுவது காணாபத்தியம், முருகப்பெருமானை வழிபடுவது கௌமாரம், சூரியனை வழிபடுவது சௌரம். இந்த சக்தி வழிபாட்டில் நம்ம 3 சக்திகளை முதன்மையாக சொல்வோம். காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி. இப்போ முதல்ல காஞ்சி காமாட்சி வரலாறு எப்படி வந்ததுன்னா, ஒரு நாள் சுவாமி அம்பாளும் அவங்களும் கைலாயத்தில் அமர்ந்துருக்குறாங்க. அப்போது அம்பாள் விளையாட்டா சுவாமி கண்ணை போய் பொத்துறாங்க. அப்படி கண்ணை பொத்துறதும் இந்த உலகமே இருந்து போயிடுச்சு. ஏன்னா சுவாமி கண்ணில் இருந்து தான் சூரிய சந்திரனுக்கெல்லாம் ஒளி கிடைக்குது. உடனே உலகமெல்லாம் இருந்துச்சு. உலக உயிர்கள்லாம் ரொம்ப துன்பப்படுது. ஏன்னா அது அம்பா அங்கே ஒரு நொடினா நமக்கு பல யுகங்கள் இங்கே பூமியில். அதனால உயிர்கள்லாம் ரொம்ப துன்பப்படவும் உடனே சாமி என்ன காரியம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க கையை எடுத்துக்காங்க. அப்போ தான் தெரியுது நான் செஞ்ச தவறு என்னன்ட்டு. இதுக்கு நீ பிராயச்சித்தமாக பூமியில் போய் தவம் இரு அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு. அதுக்காக அது எங்கே போய் நான் தவம் இருக்கலாம், அந்த இடம் எதுன்னு சொல்லவும் காஞ்சிபுரத்தில் போய் தவம் இருங்கன்னு சொல்கிறாங்க. சரி அங்கே அம்பாள் ஒரு மாமரத்து அடியில் மணல் லிங்கம் செஞ்சு அதில் பூஜை பண்ணி வர்றாங்க. ஒரு நாள் சுவாமி அப்படியே வெள்ளமாக வர்றாரு. அப்போது அம்பாள் நினைக்கிறாங்க இந்த மணல் லிங்கத்தை அந்த வெள்ளம் அழிச்சிட்டு போயிருமேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆலிங்கனம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணதுனால அந்த லிங்கத்தில் வளைத்தளம்பும் நுழைத்தளம்பும் அதில் பண்ணுது. அப்புறம் சுவாமி அவங்களுக்கு 2 படி நெல் கொடுத்து அரங்கல் பண்ண சொன்னாங்களாம். அம்பாள் 32 அரங்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது காசி விசாலாட்சி. அவங்க என்னன்னா ஒரு தடவை தட்சன் ஒரு யாகம் நடத்துகிறான். அப்போது அவன் எல்லாரையும் கூப்பிடுவான், சிவபெருமானை மட்டும் கூப்பிட மாட்டான். அம்பாள் கேட்பாங்க, ஏன் நீ அவரை மட்டும் கூப்பிடல அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு அதுக்கு முன்னாடி 2-3 கோபங்கள் அவனுக்கு இருக்குது. முதல்ல தட்சனோட மகள் தான் தாட்சாயினி. சிவபெருமானுக்கு தான் கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. சுவாமி அங்கே தான் வந்திருப்பாரு. மறுநாள் காலையில் கல்யாணம். இவர் ராத்திரி அம்பாளை கூட்டிகிட்டு போயிடுவார். அதனால் நம்மளை இப்படி ஏமாற்றிட்டு கூப்பிட்டு போயிட்டாருன்னு ஒரு கோபம். 2வது அந்த தட்சனுக்கு 27 பெண்கள். அந்த 27 பெண்களையும் சந்திரனுக்கு திருமணம் பண்ணி கொடுப்பார். அதில் அவன் ரோஹிணி மட்டும்தான் அவளோட வாழ்வான். மற்றவங்களையெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அந்த 26 பெண்களும் அப்பா கிட்ட சொல்லி முறையிடுவாங்க. என்னை அப்படி அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கன்னு அழுவாங்க. உடனே அவன் தட்சன் சாபம் கொடுக்குறான். நீ என் பிள்ளைகளெல்லாம் இப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நீ ஒவ்வொரு தலையாக தெரிஞ்சு அழிஞ்சு போவ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றான். உடனே என்ன செய்யறான், அவங்க ஒவ்வொருத்தையாக போய் எனக்கு இந்த சாபம் போக்குறதுக்கு என்ன வழின்னு திருமால்கிட்ட கேட்பாரு, பிரம்மாட்ட கேட்பாரு. எல்லாரும் எங்களால் தட்சன் சாபத்தையெல்லாம் போக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் ஒரு பழையபடி நம்ம சிவபெருமான் காலில் விடுறாரு. உடனே சுவாமி தூக்கி தலையில் வச்சுக்கிறாங்க. அப்படித்தான் ஒரு குறை வந்த கதை. அதனால தட்சன் சாபமும் இருக்கும், சுவாமியோட அருளும் இருக்கும். அதனால 15 நாள் வளருவார், 15 நாள் அந்த சந்திரன் செய்யும். இப்படித்தான் அந்த கதை வச்சு. அதனால நாம சாபம் கொடுத்தோன்னே இவன் போய் காப்பாற்றிட்டானே அப்படின்னு அது ஒரு கோபம். 3வது மகளை கல்யாணம் முடிச்சு போயிட்டாரு. அதனால எல்லாம் சொல்லுவாங்க, 2 நாள் நீ போய் மகளை பார்க்கணும்ல, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் கைலாயத்துக்கு போவான் அந்த தட்சன். ஆனால் அங்கே இருக்கிற பூதகணங்கள் அந்த கைலாயத்துக்குள்ள விட மாட்டாங்க. அதனால அது
வாத்தியார் இப்போ நம்மளை அவமானப்படுத்துச்சுல திரும்பி வந்துடுவான். இதனால தான் இந்த 3 கோபத்தினால சுவாமியை கூப்பிட மாட்டான். அவனே நானே தலைவனுங்கிற மாதிரி வச்சுட்டு மற்ற தேவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு யாகம் நடத்த போகிறான். அப்போ அம்பாள் வந்து சண்டை போடுவாங்க, எப்படி எங்கள் வீட்டுக்கார கூப்பிடாம நீ யாகம் நடத்தலாம், மருமகனை கூப்பிட்டாம அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னையவே கூப்பிடல, நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லவும் அம்பாள் வந்து அந்த யாக குண்டத்திலே விழுந்துடுறாங்க. அப்போ சுவாமியோட ரூபமாக வீரபத்ரரும் அம்பாளுடைய ரூபமாக பத்திரகாளி வந்து அந்த யாகத்தையே அழிச்சிருவாங்க. அந்த தட்சன் தலை பேரும் அவனுக்கு ஆட்டுத்தலை அப்புறம் வைப்பாங்க. இப்போது அந்த யாக குண்டத்தில் விழுந்த அம்பாளத்துக்கு சுவாமி அப்படியே ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. உலகமே அழிஞ்சுக்கிறது போல எல்லாரும் பயப்படுறாங்க. அவர் கோபத்தோட ஆடிக்கிட்டார். அப்போ திருமால் வந்து ஒரு அம்பை விட்டு அம்பாளுடைய உடம்பை 51 பாகமாக சிதற வச்சுட்டாரு. அதுதான் 51 சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கண்ணு விழுந்த இடம் தான் அந்த காசி விசாலாட்சி. அந்த கண் வந்து விசாலமாக இருக்குமா. அம்பாள் வந்து நம்மளையெல்லாம் விசாலமான கண்களை வச்சு நம்மளை பாதுகாக்கிறாங்க. அப்புறம் வந்து இது கொல்லூர் மூகாம்பிகை தான் முதல் சக்தி பீடமாக, 2வது காஞ்சி காமாட்சி, 3வது மதுரை மீனாட்சி, 4வது காசி விசாலாட்சியா, 51வது வந்து அந்த மானவசராவர் கைலாயத்து பக்கத்தில் இருக்க அங்கே தான் அந்த 51வது பீடம். இப்போ அடுத்து வந்து மதுரை மீனாட்சி. கந்தர்வன் வித்யாதரன் ஒரு கந்தர்வன் வந்து தேவலோகத்தில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு பொண்ணு இச்சாவதி. அவளுக்கு வந்து 5 வயசு தான். ஆனாலும் அந்த பொண்ணு அம்பாள் வழிபாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாள். அப்போ நான் வழிபாடு செய்து வீடு கட்டணம் என்ன செய்யணும்னு அப்பாட்ட கேட்கும்போது அவங்க அப்பா ஒரு மந்திரம், அம்பாள் மந்திரத்தை உபதேசிப்பார். அதை வச்சுட்டு அந்த பிள்ளை நான் பூமியில் போய் தவம் செய்யணும்னா நான் எங்கே போகலான்னு கேட்கவும், நீ மதுரைக்கு போ அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். அது மாதிரி அந்த பிள்ளை மதுரையில் வந்து அப்போ வந்து அம்பாள் பேர் ஷியாம்லா, அவளை வழிபட்டுட்டாரு. அந்த பொண்ணு எப்படி வழி இருக்குமா, முதல் மாதம் வெறும் தண்ணி மட்டும் கொடுக்குமா, 1 மாதம் காற்றை மட்டும் கொடுக்குமா, 1 மாதம் ஒரு வேளை வச்சு சாப்பிட்றது, 1 மாதம் அந்த தப்ப புல்லில் தண்ணியை வச்சு அந்த தண்ணியை அந்த புல் நுனியில் இருக்க தண்ணியை குடிப்பாலாம். இப்படி கடுமையான விரதம். அப்படி இருக்கும்போது முதல் தையில் ஆரம்பித்து மறு தையில் முடியுது. அப்போது அம்பாள் வந்து 3 வயசு குழந்தையா அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, உனக்கு என்ன வர வேணுமா அப்படின்னு கேட்கவும், என்னை எப்போயுமே உன்னை மறக்காமல் உன் மேலே அன்பாக இருக்கணும், 2வது நீ எனக்கு வந்து மகளாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கேட்குறாங்க. சரி அம்பாள் அதே மாதிரி நீ அடுத்த பிறவியில் மலையத்துவசன் மனைவி காஞ்சன மாலையாக வந்து கல்யாணம் பண்ணிப்பீங்க, அப்போ வந்து உங்களுக்கு நான் குழந்தையா பிறப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுபிறவியில் மலையத்துவசனுக்கு மனைவியாக காஞ்சன மாலை வர்றாங்க. ஆனால் ரொம்ப நாள் அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க, அஸ்வமேத யாகம் நடத்துகிறாரு. 100 அஸ்வமேத யாகம் நடத்தினா ஒரு இந்திரன் பதவி. இவர் என்ன செய்கிறாரு, 99 நடத்திட்டார். இப்போ இந்திரன் பார்த்தான், நம்ம பதவி போய் ஓடி வராங்க. எப்பா நீ குழந்தை வேணும்னா உத்திரகாமேஸ்வரி யாகம் பண்ணணும், எதுக்கு அஸ்வமேத யாகம் போய் பண்ணுற அப்படின்னு கேட்கவும், சரி நான் வந்து உத்திரகாமேஸ்வரி யாகம் பண்ணுறாரு. அப்போது அந்த யாகத்திலேருந்து அம்பாள் 3 வயசு குழந்தையா வெளியே வர்றாங்க. கொண்டே இருக்குது அப்படியே அதில் மாலை தூங்குது, அவ்வளோ 3 வயசு பொண்ணாக வர்றாங்க. ஆனால் 3 தனங்கள் 3 மார்பகங்கள் இருக்குது. கொண்டே இதை பார்த்ததும், ஏப்பா நானே இவ்வளோ நாள் குழந்தைகள வாரிசு வேணும்னு கேட்டால் அதுவும் பெண் குழந்தையாக பிறந்துச்சு, அதுவும் இப்படி 3 தனங்களோடு இருக்குது, பார்க்குறவங்களாம் சிரிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு, வருத்தப்படுறாரு அந்த மலையத்துவசன். அப்போது ஒரு அசரீதி கேட்குது, நீ கவலைப்படாத, இந்த பிள்ளைய பையன் மாதிரியே வள, அவள் கல்யாணத்தப்போ மாப்பிள்ளையை பார்த்ததும் அந்த 3வது தனம் மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் அந்த மலையத்துவசனுக்கு சந்தோஷம். உடனே கூப்பிட்டு வந்து நாட்டில் எல்லாருக்கும் பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்குறாரு, சிறையில் இருந்தவங்களையெல்லாம் விடுதலை செய்கிறாரு. அப்படியே பெரிய உதாரணமாக நடத்திட்டு அப்புறம் அவங்களுக்கு எல்லா கலைகளும் சொல்லிக் கொடுக்குறாரு. 1000 கலைகள் 64 படிச்சிட்டாங்களாம். அப்புறமா ஒரு நல்ல நாளில் அவங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. இப்படித்தான் மீனாட்சி அம்மன் வரலாறு இருக்குது, அதை நம்ம நிறையா பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மதுரைக்கு மதுரை என்றால் இனிமை, இனிமை என்றால் தமிழ், தமிழ் வளர்த்த நாடு வந்து இந்த பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டுக்கு ஓங்கு சீர் மதுரை தமிழ் எழுக்கூடல்னு சொல்லி இதில்
ஒரு நூலில் சொல்லுது. அப்புறம் வந்து சிலப்பதிகாரத்தில் அவர் தான் இளங்கோவடிகள் சொல்கிறார், ஓங்கு சீர் மதுரை மாண்புடை மரபின் மதுரை அப்படின்னு சொல்லி நிறையா ஒவ்வொரு நாட்டை பாண்டி நாட்டை பற்றி நிறைய புகழ்ந்து எல்லாரும் பேசியிருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா அந்த தமிழ் புலவர்கள் மட்டுமல்ல, அரசர்களுமே புலமை வாய்ந்தவர்களாக இருந்திருக்காங்க. ஆரியம் கண்ட நெடுஞ்செழியன், அப்புறம் வரகுண பாண்டியன், இப்படி இவங்கெல்லாம் புலமை பெற்றவர்களாக இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் புலவர்கள் வந்து மன்னர்களையே எதிர்த்து கேள்வி கேட்கும் தைரியமுடையவர்களாக இருந்தாங்க. நல்லது செஞ்சால் வாழ்த்துவார்கள், ஏதாவது தப்பு செஞ்சால் தட்டி கேட்பாங்க. அப்படி அந்த காலத்தில் மன்னர்களும் அந்த பக்குவம் உடையவர்களாக இருந்தாங்க. ஒரு தடவை ஒரு பாண்டியன் மன்னர் சபையில் வந்து 400 புலவர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு நாள் தனக்குள்ளே பேசிக்கிறாங்க, நான் அந்த பாட்டை எழுதினேன், நான் அதை எழுதினேன், இதை எழுதினேன், அவங்க பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பாண்டிய மன்னன் கூப்பிட்டு, நீ நாளைக்குள்ளே எத்தனை பாட்டு எழுதுவேன்னு ஒரு கேட்குறா ஒரு புலவன்கிட்ட. அவன் சொல்கிறான், நான் 2 பாட்டு வேணா எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு, என்னால் 2 தான் எழுத முடியும் அப்படின்னா. இன்னொருத்தர் சொல்கிறான், இல்லை நான் 4 எழுதிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னொருத்தர் இல்லை நான் 6 பாட்டு கூட எழுதிடுவேன் அப்படின்னு இன்னொரு புலவர் சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் 400 பேர் சேர்ந்து 4 கோடி பாட்டு நாளைக்குள்ளே எழுதணும், இல்லைன்னா உங்களுக்கு பெரிய தண்டனை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, ஐயோ இது என்ன மன்னருக்கு என்ன குத்தி குத்தி பேதளிச்சு போயிடுச்சா, ஒரு நாளில் எப்படி 4 கோடி பாட்டு எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து பேசி, இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்ம உயிர் தப்பிக்கணும்னா சேர நாட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சேர நாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போது எதுக்கு ஔவையார் வர்றாங்க, என்ன எல்லாரும் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி மன்னர் வந்து நாளைக்குள்ள 4 கோடி பாட்டு கேட்குறாரு, அது எப்படி முடியும்? கிழக்க ஒதுக்கிற சூரியனை போய் மேற்க ஒதுக்கின்னு சொன்னால் ஒதுக்க முடியுமா? அந்த மாதிரி அவருக்கு சொல்ல வந்து, அதனால் நாங்கள் உயிர் கலைக்கணும்னு சொல்லி இப்படி சேர நாட்டை பார்த்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, நாங்கள் அரசன் புறமுதிக்கிட்டு ஓடுறதும் சரி, இந்த புலவர்களுக்கு பயந்து ஓடுறதும் சரி, அப்படிலாம் போடக்கூடாது, வாங்க நான் உங்களுக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஔவையார் அந்த அரசவைக்கு கூப்பிட்டு வர்றாங்க. வந்து மன்னரை பார்த்து, என்னப்பா நீ என்ன காரியம் பண்ணுற, ஒரு நாளில் எப்படி 4 கோடி பாட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு 4 கோடி பாட்டு வேணும், இல்லைன்னா இவங்க இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு. சரி, அந்த 4 கோடி பாட்டை நான் தரேன், அப்புறம் அவங்க அரசவையில் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் 4 கோடி பாட்டை கொடுத்தீங்கன்னா தாராளமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் அம்மா சொல்கிறாங்க, மதியாதா தலைவாசல் மிதியாமை ஓடி பெறும் அப்படின்னு ஒரு ஓடியம். அப்புறம் உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். 3வது வந்து கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடியிருத்தல் கோடி பெறும். இது 3 கோடி ஆயிடுச்சு. 4வது கோடான கோடி கொடுத்தாலும் நான் கோடாமை கோடி பெறும். இப்போ 1வதுக்கு நமக்கு விளக்கம் தெரியும், நம்மளை ஒரு மதிக்கலைன்னா அவங்க வீட்டில் போய் நம்ம அவங்க வீட்டு வாசல் போய் நிற்க மாட்டோம். 2வது உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம், இப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. என்ன அப்படி வந்தாலும் நாங்கள் சொல்லிடுவாங்க, அப்போ தான் நாங்கள் சமையல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முந்தியெல்லாம் எத்தனை பேர் எந்நேரம் வந்தாலும் சாப்பாடு ரெடியாக இருக்கும், எல்லாரும் வீட்லேயும் அப்படி இருப்பாங்க. இப்போ பார்த்தா அப்படி இருக்குது. இப்போ வந்தாலும் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும், தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லாமல் சாப்பிட்றீங்களா தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க வீட்டில் போய் நம்ம கை நினைக்கவே கூடாது. அப்படி இருக்கிறது கோடி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தால் தம்மோடு குடியிருத்தல். நம்ம இப்போ என்ன செய்யறோம், சொந்தக்காரங்கள்லாம் வேண்டாம், நம்ம மட்டும் தனியாக இருக்கணும். பொண்ணு பார்க்க போகிற யோசிக்கிறாங்க, மாமியார் இருக்காது மாமனார் இருக்காது, அப்படிலாம் நம்ம வர்த்திக்கல, தனியாக இருக்கணும். கூடியிருந்து தனி மரம் தோப்பாங்க, கூடியிருந்தால் கோடி நன்மை. இதெல்லாம் இல்லாமல் இப்போ எப்படியோ இருக்காங்க. அதனால் எல்லாரும் குடும்பத்தில் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது கோடி பெறும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து ஒரு தடவை என்னமா சொல்கிறது, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு முதல்ல சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அந்த டைம் வரும்போது கேட்டால், நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு நான் என்ன செய்ய முடியும், அன்னைக்கு வேலை அப்படி இருந்துச்சு,
கல்யாணம் கட்டிச்சிக்கிறேன், இல்லைன்னா உனக்கு படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ கேட்டால் நான் அன்னைக்கு அப்படி சொன்னேன், இன்னைக்கு நான் ஒன்றும் என்னையால் பண்ண முடியாது அப்படின்பாங்க. அப்படி சொன்ன சொல்லு மாறாமல் இருக்கிறது கோடி பெறும். இன்னும் அவையார் சொல்லதும் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அந்த அரசவையில் அவங்களாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவர் சொல்லுவாங்க, அம்மா இப்படி தமிழ் படித்த புலவர்களை, தமிழ் ஆராய்ந்த புலவர்களை இப்படி அவமானப்படுத்தினா அந்த தமிழே உன்னை கூறு போட்டுரும் அப்படின்னு சொல்லி அரசனாக சொல்லுவாங்களாம். அப்படியே அரசர்களுக்கு எதிர்த்து பேசுகிற அளவுக்கு புலவர்களுக்கு அந்த காலத்தில் செல்வாக்கு வந்திருக்கு. இப்போ அந்த மதுரைக்கு வந்து, மதுரைன்னா இந்த இடத்துல மல்லிகைப்பூ நிறைய இருக்கிறதுனால அதுக்கு மருதப்பட்டினம்னு வேறு பேர். இந்த எல்லாரும் என்ன சொல்லுவாங்களாம், அது மருத மரங்கள் வேறு நிறையா இருந்திருக்கு. கடம்ப மரங்கள் இருந்தனால கடம்ப மரம் பேர், மருத மரங்கள் இருந்தனால மருதத்துறைன்னு பேர். முந்தியெல்லாம் ஒரு ஆட்டை கேட்போம், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா நாங்கள் மருதைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் என்ன சொல்ல தெரியாமல் அவங்க மருதைக்கு சொல்கிறாங்கன்னு நினைப்போம். ஆனால் அவங்க அந்த மருதத்துறையை வச்சு தான் அவங்க மருதைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சுவாமி இந்த அம்பாள் மீனாட்சி வந்து மதுரையிலேயே பிறந்து வளர்ந்து கல்யாணம்லாம் முடிச்சதுனால இதுக்கு மதுரை பட்டணம் அப்படின்னு ஒரு பேர். அப்புறம் இதுக்கு வந்து பூங்கா நகரம் அப்படின்னு பேர். உடனே பூங்கா நகரம் தான் என்ன நினைப்போம், அங்கே 24 மணி நேரம் கடை இருக்கும். எந்நேரம் போய் எங்கே பார்த்தாலும் இட்லி அது கிடைக்கும், மல்லிகைப்பூ இட்லி கிடைக்கும், மத்தாப்பூ இட்லி கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்களாம். 1 மணிக்கு போனாலும் 2 மணிக்கு போனாலும் கிடைக்கும். அதனால தான் அதுக்கு பூங்கா நகரம்னு நான் நினைப்போம். அப்படி இல்லை, நம்ம சமயத்தில் வந்து 3 தீட்சை சொல்லப்படுது. பரிச தீட்சை, மானச தீட்சை, நயன தீட்சை. இப்போ கோழி வந்து முட்டை மேலே அடகாத்தனை வந்து பரிச தீட்சை. அது முட்டையை தொட்டுக்கிட்டே இருக்கா, அந்த உடம்பு சூட்டில் அந்த குஞ்சு போச்சு. அப்புறம் அந்த ஆமை இருக்கு, அது வந்து என்ன செய்யுமா, கடற்கரையில் புளியை தோண்டி முட்டையை போட்டு போயிருக்கும். போய் கடலில் போய் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போனாலும் இந்த முட்டையை நினச்சிக்கிட்டே இருக்குமா. அது நினைப்புலேயே அந்த முட்டை பொறிச்சிடுமா. அதுதான் மானச தீட்சை அப்படின்னு. 3வது வந்து மீன் முட்டை போட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதுக்கு வந்து முட்டை பொறிச்சிடும். இது வந்து நயன தீட்சை, அந்த பார்வையிலேயே அது வைக்கணும். அதே மாதிரி மீனாட்சி பள்ளி அறைக்கு போனாலும் அவள் நம்மளையே இமைக்காமல் பாதுகாக்கிறாள். அதனால தான் இதுக்கு பூங்கா நகரம்னு பேர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இந்த மீனாட்சி வந்து இங்கே 8 அலங்காரத்தில் காட்சி கொடுக்குறாங்க. காலையில் முதல்ல பாலா, அதுக்கடுத்து புவனேஸ்வரி, அதுக்கடுத்து கௌரி, மத்தியானம் ஷியாமலா, சாயங்காலம் மாதங்கி, அப்புறம் அந்த பட்டச்சாம பூசைக்கு பஞ்சதசியம், அப்புறம் பள்ளி அறைக்கு போகும்போது சோடசியம், பள்ளி அறைக்குள்ளே போன பிறகு மகா சோடசியம். இப்போ அந்த பாலா வந்து அவளை விட்டு சின்ன பிள்ளையா இருக்கலாம், அவளை பார்த்தா குழந்தை செல்வம் கிடைக்குமா. மதியம் பார்த்தீங்கன்னா மடிசார் ஊட்டி மாமியார் பார்க்கலாம், அந்த ஷியாமலா அவங்கள பார்த்தா உணவுக்கு கொதையிருக்காங்க. சாயங்காலம் அம்பாள் வந்து தங்க கவசம் போட்டு வைர கிரீடம் வச்சுருப்பாங்களாம். அது வந்து வணிகள் வியாபாரம் இதெல்லாம் இருக்குமா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த புவனேஸ்வரி, கௌரி, ஷியாமலா, மாதங்கி, அந்த பஞ்சதசி அந்த 5 பேரையும் ஒரே நாளில் தரிசித்தா மறுபிறவி கிடையாது அப்படி ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மீனாட்சி பார்த்தா அவள் கையில் கிளி வச்சுருப்பாங்க. அந்த தோளில் இருக்க கிளி வந்து சொன்னதையே சொல்லுவான். இப்போ பக்தர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அம்பாள்கிட்ட சொல்கிற வேலை. அதுக்கப்புறம் கேட்டுகிட்டே இருக்குமா அவன்கிட்ட, அந்த பக்தர் சொன்னது குறைய தீட்டையா, இந்த பக்தர் சொன்னது குறைய தீட்டையான்னு அது கேட்டுக்கிட்டே இருக்குமா. அப்புறம் வந்து அம்பாள் வந்து ஒரு காலை முன்னே தூக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம வலது பாகம் வந்து ஆண் பாகம், இடது பாகம் பெண் பாகம். அது வந்து சுவாமியோட பாகம். இந்த சுவாமிக்கெல்லாம் முதலிடம் அப்படின்னு சொல்லி அவங்க வலது காலை கொஞ்சம் முன்னாடி தூக்கி வச்சுருப்பாங்க. அதே சமயத்தில் சுவாமி வந்து இந்த இடது காலை ஊனி வலது காலை தூக்கி வைப்பார். மற்ற கோயில்கள் எல்லாம் வலது காலை ஊனி இடது காலை தூக்கி வைப்பார். இதுக்கு ஒரு கதை வேறு இருக்குது. ஒரு ராஜசேகர பாண்டியன் ஒரு மன்னன் இருப்பார். அவர் 63 கலைகளையும் கற்றிருப்பார். அந்த ஆடல் கலை மட்டும் படிக்காமல் இருப்பார். ஏன்னா சுவாமி ஆடுறாரு, அவருக்கு சமமாக நம்ம ஆடுறதா அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்காமல் இருப்பார்.
ஒரு தடவை சோழ நாட்டிலேருந்து ஒருத்தர் வருவான், புதுவர். அவன் சொல்லுவான், எங்கள் கரிகால் சோழனுக்குலாம் 64 கலைகள் தெரியும், நீங்கள் என்ன 63 தான் தெரியும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ நாமும் அந்த கலையை கற்றுக்கிடணும்னு சொல்லி அந்த ராஜா அந்த பரதநாட்டியம் கற்றுக்குவார். அப்படி அதை படிக்கும்போது கால் ரொம்ப வலிக்குது. அப்போ பார்க்குறாரு, நம்ம இவ்வளோ ஒரு மாதம் பழகினதுக்கே இப்படி கால் வலிக்குதே, சுவாமி எத்தனை வருஷமாக அப்படி வலது கால ஊனி ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சுவாமி நீங்கள் இடது கால ஊனி வலது காலத்துக்கு ஆடுங்க அப்படின்னு சொல்லுவார். சாமி ஒன்றுமே கவனிக்கல, பேச வைக்கிறாரு. நீங்கள் அப்படி ஊனி ஆடலைன்னா நான் இந்த வாலில் பாய்க்கிறேன்னு சொல்லி வாழை ஊனி அதில் போய் பாய போவார். அதுக்காக அப்புறம் சுவாமி வந்து இடது கால ஊனி வலது கால தூக்கி ஆடுறாரு. அவர் என்ன காமிக்கிறாருன்னா, இடது பாகம் பெண்பாகம் தானே, இங்கே எல்லாமே சக்தி தான் அப்படின்னு சொல்லி அவர் காமிக்கிறாங்க. அதனால சுவாமியும் அம்பாலும் வந்து அவர் வேற இவர் வேற இல்லை, அவங்க அப்படி இருக்காங்க. இப்போ பார்த்தா இந்த கோயில் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், ஒரு தடவை தனஞ்சயன் ஒரு வணிகன் இருப்பான். அவன் வியாபாரத்துக்கு போயிட்டு ராத்திரி திரும்பி வரும்போது இருட்டிடும். அந்த காலத்தில் எதுவும் பஸ் எதுவும் கிடையாதுங்க, நடந்து தானே வருவாங்க. அப்படி வரும்போது கடம்பவன காட்டில் இடையில இரவு தங்க நேர்ந்துடும். அங்கே ஒரு சிவலிங்கம் கோயில் இருக்குது. சிவலிங்கத்தோட ஒரு மண்டபத்தில் அவர் இருக்கார். அப்படி படுத்துக்கும் போது பார்த்தா 33 கோடி தேவர்கள் இங்கிருந்து எல்லாரும் வந்து அந்த கோயில் நள்ளிரவில் வந்து பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சதும் அவங்க எல்லாம் மேலே போயிட்டாங்க. பழையொடி தேவர்கள்லாம் மறைஞ்சிட்டாங்க. இவர் இதை வந்து அப்போ இருக்கிற குலசேகர பாண்டியன் மன்னருக்கு வந்து சொல்கிறாரு, நான் இப்படி ஒரு காட்சி அங்கே பார்த்தேன், தேவர்கள் எல்லாரும் வந்து அந்த சுவாமியை வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லவும் இவருக்கு ஆசையாக இருக்கும், இப்படியெல்லாம் நேரில் பார்த்து வந்திருக்கானே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போது அன்னைக்கு இரவு கனவுல சித்தர் வடிவில் சாமி வந்து சொல்கிறாரு, அந்த கடம்பவனத்தை பூரா அழிச்சு எனக்கு ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்கிறாரு. இவருக்கு அதை பார்த்தது உடனே ஒரு சாமியை பார்த்ததும் அதுக்கப்புறம் அப்படியே முடிச்சே இருப்பார். காலையில் எழுந்திரிச்சதும் அமைச்சர்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த வனத்துக்கு போய் ஆளுகளை விட்டு அந்த வனத்தை பூரா அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மண்டபம் எல்லாம் கட்டி கோயில் கட்டினார். இப்படித்தான் அந்த மண்டபம் வந்துட்டு கோயில் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பிரளயமே வந்துச்சான். அப்போ எல்லாமே அழிச்சு வச்சா, அந்த கோவில் மட்டும் இருக்கான் எல்லாம் இருக்கும்போது. அப்போ வந்து அவர் வண்டிசேகர பாண்டியன் அவர் சொல்கிறாரு, மக்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆனால் இந்த ஊருக்கு எல்லை எவ்வளவுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது சாமிகிட்ட போய் சொல்கிறாரு. அப்போது சாமி வந்து அவர் கையில் இருந்த பாம்பை கலைச்சி போடுறாங்க. அந்த பாம்பு அப்படியே வடக்கு அப்படியே சுற்றி வாயில் வந்து வாழை அப்படி கவுரும் போது இந்த அளவு தான் உங்களுக்கு, அது மாதிரி நான் அளவு காமிச்சதுனால என் பேரை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளவாய் அப்படின்னு மதுரைக்கு இன்னொரு பேர். இப்படி இந்த இதை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஊரில் நடந்த அதிசயங்களை பற்றி 2 பார்ப்போம். ஒரு தடவை ஒரு ஆங்கிலேயர் வந்து அங்கே கலெக்டராக இருக்காரு, ரோஸ் பீட்டர் ரோஸ். அவர் வந்து கிறிஸ்டின்னு, அதனால கோயிலுக்குள்ளே போக மாட்டார். ஆனால் மீனாட்சி அம்மனை கோயிலுக்கு தினம் வந்து கூட்டிட்டு போவார். ஒரு நாள் பெரிய மழை பெய்யுது, ராத்திரி 12 மணி. அவர் அவங்க வீட்டில் படுத்துட்டாரு. அப்போது ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 10-12 வயசு ஒரு குழந்தை வந்து அவளை தட்டி எழுப்புது. என்னன்னு பார்க்குறாரு, இந்த குழந்தைய நம்ம இது பார்த்துருக்கமே அப்படின்னு நினைக்கிறாரு. அது கையை பிடிச்சி வெளியே எடுத்துட்டு வருது. வெளியே எடுத்து வந்து வாசல்கிட்ட போகணும், அந்த வீடே இடிஞ்சு விழுந்துருச்சு. அப்போ தான் இவர் நினைக்கிறாரு, இப்போ நம்ம உள்ளே இருந்தோம்னா நம்ம செத்து போயிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை உடனே மறைஞ்சது. அப்போ தான் வெளியே ஒரு மீனாட்சி தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு வந்து கோயிலில் வந்து கும்பிடு வரோம். விழுந்து அழுது கும்பிட்டு அப்போ அவள் வரும்போது காலில் செருப்பு இல்லாமல் வந்தாரான். இவரும் எந்நேரம் பூஸ்ட் இதெல்லாம் போட்டு தெரியுது, அவள் செருப்பு இல்லாமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு செருப்பு தெரிஞ்சுதானே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அந்த பாதை அணி வந்து 110 பவுன், ஒரு பாதை அணி, 2 பாதை அணி 220 பவுன், பூரா வைர கற்கள் எல்லாமே நவரத்தினங்களும் பறிச்சதான். அதை பார்த்து அந்த ஆடி போகிறப்பையோ இப்போ தான் அம்பாளுக்கு அணிவிப்பாங்களாம். இன்னும் அப்படியே அழகாக அந்த அவ்வளோ ஒரு பெரிய பாதாணி இருக்குது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவாங்க, நான் இறந்தாலும் இந்த கோயிலை பார்த்த மாதிரியே இருக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி அவர் இறந்த பிறகு அவர் இருந்த இடத்துலேருந்து அங்கே மீனாட்சி கோயில் பார்க்குற மாதிரியே அவரை சமாதி வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து நாகப்பன் செட்டியார்னு ஒருத்தர் வந்துருக்கிறாரு. அவர் பெரிய அம்பாள் அந்த சிவபக்தர்.
அவர் வந்து ஒரு நாள் கோயிலில் அப்படியே வளம் வருவார். பார்த்தா அங்கிட்டும் ரொம்ப அந்த ஞாயிற்றுக்கெல்லாம் கட்டி முடிச்சா பிறகு இந்த இது இப்படி வந்துருக்கு. குரங்குகள் பெருச்சாளி எல்லாம் அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இதை பார்க்குறாரு, என்னடா கோயில் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரும்போது வடக்கு கோபுரம் வந்து மொட்டை கோபுரமாக இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு கோபுரம் நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்தபதிகளையெல்லாம் கூப்பிடுறாரு. வாங்க இந்த மண்டபத்தை இந்த கோபுரத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு கீழே முனீஸ்வரன் இருக்காரு, அதனால் நாங்கள் கட்ட மாட்டோம், அவர் போனால் முனீஸ்வரனை அடிச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் சொல்லுவார், நான் முதல்ல 2 செங்கலை எடுத்து வைக்கிறேன், அந்த முனியசாமியை அடித்தா நான் போகிறேன், நான் உயிரோடு இருந்தால் நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். சரின்னு சொல்லி ஒரு 2 செங்கலை எடுத்து அம்பாள்கிட்ட போய் வச்சு சாமியை கும்பிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அங்கிட்ட மேலே ஏறி வச்சுட்டு வந்து வரான். திங்கட்கிழமை ஒரு நாள் ஆச்சு, செவ்வாய்க்கிழமை 2 நாள் ஆச்சு, அப்படி ஒரு நாள் அவங்க எண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். 8 நாள் ஆச்சு. இன்னைக்கு செட்டியார் வரமாட்டார், அவ்வளோதான் கதை முடிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போது காலையில் 6 மணி பார்த்துக்கிட்டு எல்லாரும் வாசலில் வந்து கூட்டிட்டாங்க. அவர் கொஞ்ச நேரத்தில் வெளியே வர்றாரு. அப்படியே பூஜை பண்ணிட்டு 16 இடத்துல துணி பூசி அப்படியே வெளியே ஜோதி மயமாக வர்றாரு. பார்த்ததும் இவங்களுக்கெல்லாம், பார்த்தீங்கல்ல நான் உயிரோட தானே இருக்கேன், இனிமேல் நீங்கள் மண்டபத்தை கட்டுங்க, அந்த கோபுரத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் அப்படி கட்டினாங்களாம். அந்த வடக்கு கோபுரம் இவர் தான் கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, கோயிலில் வாகனங்கள்லாம் செதஞ்சு போயிருக்கு, அதையும் செஞ்சு கொடுத்துருக்குறாரு. அப்புறம் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் எது அவங்களாம் எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு போய் சாதாரண கொட்டையை அபிஷேகம் பண்ணுறதுன்னு சொல்லி தங்கக்குடம் 2 தங்கக்குடம் வாங்கி கொடுத்தாராம். பிறகு இந்த ஆடி வீதி பூரா கல் மண்ணுமா நடக்க முடியாமல் இருந்துச்சான், அதுக்கு பூரா கல் பதிச்சு நல்லா நேடி கொடுத்தாராம். அதுக்கப்புறம் இவர் 25 லட்சம் அதுக்கு செலவாயிடுச்சு அந்த காலத்தில். ஒரு நாள் என்ன செஞ்சுக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் அவர் கடன் கொடுத்த ஆளை தேடி போகிறாங்க. மாட்டு வண்டியில் இந்த மாட்டு வண்டிக்காரனும் சமையக்காரனும், இந்த காலத்துலாம் எங்களுக்கு ஹோட்டல்லாம் இருக்காதுல்ல, போகிற வழியில் சமைச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க. அப்படி போய் தேடி போகும்போது அந்த ஆள் அங்கே இல்லை. அங்கேருந்து எங்கே போயிட்டான், ஆத்தூர் போயிட்டாங்க. திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்க ஆத்தூர் போயிட்டாங்க. உடனே இவங்க அங்கே போகிறாங்க. அங்கே போனால் அந்த ஆள் அங்கேயும் இல்லை, ராத்திரி ஆயிடுச்சு. அப்போ சொல்லிட்டாரு வண்டிக்காரு, இனிமேல் நம்ம போக முடியாது, இங்கே தான் தங்கணும் அப்படின்னு சொல்லவும் ராத்திரி தங்கி இருக்காங்க. அப்போ அந்த வண்டியில் இருக்க மெத்தையை சுற்றி அவங்க வீட்டில் ஒரு கரையில் போட்டு செட்டியார் படுக்கிறாரு. அந்நேரம் நினச்சி பார்க்குறாரா, இந்நேரம் கோயிலில் அந்த ராத்திரி பள்ளியறை பூஜை நடக்கும், அவங்கெல்லாம் வந்து பாடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்ம பள்ளியறை பாட்டெலாம் இருக்குல்ல, அதை பாடுவாங்க. அப்புறம் அங்கே வந்து மூக்குத்தி தீபாரணம்னு சொல்லி காண்பாங்களாம். அப்பாவோட மூக்குத்தி கலட்டி அது ஒரு தீபாரணம் காண்பாங்களாம். அது வைர மூக்குத்தி போட்டாங்க பாருங்களா, அதை வச்சு இப்போல்லாம் நடக்கான்னு தெரியலையா, அப்போ அப்படி காண்பாங்களாம். இதெல்லாம் நினச்சிக்கிட்டு அப்புறம் பிரசாதம் வரும், நான் அதை தான் சாப்பிடுவாங்க தினமும் நைட்டு. அவர் திருக்கல்யாணத்தோடையும் அவங்க வீட்டு மண்டாப்படி தான் நடத்துவாங்களாம். அது மாதிரி கோயிலில் இந்த தேர் போகிற நேரம் தேர் போயிட்டு நிலைக்கு வந்த அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. திருக்கல்யாணத்தன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு வீட்டில் வந்து எல்லாரையும் சொந்தக்கரையில் கூப்பிட்டு எல்லாரோடையும் சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு பக்தர். இப்போ இப்படி படுத்துட்டு யோசிக்கும் போது அம்பாளர் வந்துட்டா, அவளுக்கு பிரசாதத்தை கொண்டுட்டு வந்திருக்கா. இவர்கிட்ட கூப்பிட்டு இருந்தா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மூடி பார்க்குறாங்க. நெசமா பொய்யா 3 நாள் அம்மாவுக்கு தெரியல. அப்போ நினச்சா நான் நெசத்துலாம் வந்திருக்கான்னு சொல்லவும் பிரசாதத்தை வாங்கி நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேருக்கு கொடுக்குறாங்களாம். அவங்க என்ன நினைக்கிறாங்களா, இந்த செட்டியாருக்கு யாரும் சொந்தக்காரங்க இருக்காங்க போல, அதனால் சாப்பாடு வந்துருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ தான் எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவல்களால் செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை, சிறுவிறகால் தீ மூட்டி செல்லா நிற்பர், இத்தாய வேடத்தால் நீடு பொன்னில் அத்தாவும் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்லங்கொண்ட அடியேன் என் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பர் பெருமான் பாடுவார். அதனால் நமக்கு நிரந்தரமான சொந்தக்காரர் யாருன்னா நம்ம பெருமானும் அம்பாள் தான். அப்போ நினைக்கிறாரு, எம்மா நீ அங்கேருந்து எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கே, மதுரையிலேருந்து இப்போ ஆத்தூர் போகணுன்னா எவ்வளோ தூரம், நீ அங்கேருந்து என்னை தேடி இவ்வளோ தூரம் நீ எனக்காண்டி சாப்பாடை கொண்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி வர்றாராம். இங்கே வந்தால் அங்கே ஒரு பரிசாகரனை வச்சு கெட்டி போட்டு அடிச்சுக்கிட்டாங்களாம். அந்த வெள்ளித்தட்டை இந்த ராத்திரி பள்ளியறை பூஜைக்கு போன வெள்ளித்தட்டை எங்கேயான்னு கேட்டுக்கிட்டாங்களாம். அப்போ அந்த செட்டியார் வந்து கொடுக்குறாரு, அம்பாலே எனக்கு அங்கே சாப்பாடு கொண்டு வந்த பிரசாதத்தை இந்த அருக்கு தட்டுன்னு சொல்லி கொடுத்தாராம். அப்புறம் இவர் வந்து ஒரு நாள் திருவிழா நடக்கும்போது அவங்க வீட்டு வாசல் வழியாக தான் போகுமா. அப்போ சுவாமி பஞ்சமூர்த்திகள் ஊருக்குள்ளே வரும்போது இவரை பார்த்துட்டே நிற்கிறாராம்.
அந்த பிரசாதம் எல்லாம் கொடுக்குறாங்களாம். அதை கொடுத்ததும் வாங்கினவங்க அப்படியே தம்பி பக்கத்தில் நின்னாராம். அவர் மேலே அப்படியே சாஞ்சாராம், இறந்துட்டாராம். எப்படி ஒரு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருப்பாங்க. இதே மாதிரி இன்னொருத்தர் வீரப்பூச்சிக்காரன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன செஞ்சாரா, அந்த கல்யாண மண்டபம் நம்ம இப்போ சுந்தரேஸ்வரர் திருமண மண்டபம் கல்யாணம் முடியாதவங்களுக்கெல்லாம் பண்ணுறாங்களே, அங்கே அவருக்கு அதுக்கு ஒரு 1 லட்சம் செலவழித்து அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவோன்னு அவர் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. மறுநாள் காலையில் கும்பாபிஷேகமா அதுக்காக அவர் குளிச்சுட்டு இருந்துக்கிறாரு. அப்போது ஒருத்தர் அவர் கணக்கில் வந்து சொல்கிறாங்க, ஐயா நம்ம மலேசியாவில் ஒரு கேஸ் போட்டோம்ல, அதில் வந்து நமக்கு 10 லட்சம் கிடைச்சிருக்கு. அந்த மலேசிய காசுலேயே 10 லட்சமா அப்படி கிடைக்குதுன்னு சொல்லவும் இவர் இருக்காங்க, நம்ம அம்பாளுக்கு 1 லட்சம் செலவழிச்சோம், அவள் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து முகலாயர்கள் வந்து படையெடுத்து ஒவ்வொரு கோயிலாக அழிச்சிட்டு வரும்போது இதை காப்பாற்றணும்னு சொல்லி 5 அந்த நம்ம யார் சொல்ல பட்டாச்சாரியார்கள் ஒரு சாமி அற்புதம் இருக்காங்க ஐயர்கள், அவங்க வந்து ஒரு சுவரை எழுப்பி சாமியை ஒழிச்சு வச்சுட்டு அந்த சுவருக்கு வெளியே வேற சிவலிங்கமும் அப்படி அம்பாளையும் வச்சுருக்காங்க. அப்போது அவங்க வந்து இதுதான் சாமின்னு சொல்லி அவங்க உடச்சி போட்டு போயிட்டாங்க. அதுதான் இந்த தெப்பக்குளத்துக்கு தான் இருக்குமா அந்த உடச்ச சிவலிங்கம். அதுக்கப்புறம் 48 வருஷம் கழிச்சு இவங்க வந்து மீனாட்சி வேற சிலை செய்யணும்னு சொல்லி அந்த சிற்பிகளை வச்சு செய்கிறாங்களாம். செஞ்சு பார்க்குறாங்க, கை உடையுது, கால் உடையுது, ஒன்றுமே வரலையாம். அப்போது என்னன்னு பார்க்கும்போது அம்பாள் சொல்கிறாளாம், நான் இங்கே இருக்கேன், எதுக்கு இன்னொரு சிலை செய்கிறீங்கன்னு கேட்கும்போது அந்த 5 பேரில் ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கார், மற்றவங்களாம் இறந்துட்டாங்க. அப்போ அவர் சொல்லுவாராம், அந்த முகலாயர் படையிறதுக்காக நாங்கள் சாமியும் அம்பாளையும் ஒழிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லவும் அதை சுவரை உடச்சி பார்க்கும்போது அன்னைக்கு என்ன மாலை போட்டிருந்தாங்களோ அது அப்படியே இருக்கான். விளக்கு ஏற்றி வச்சது இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு அதிசயம் நடந்தது அந்த மதுரையில். அதுக்கப்புறம் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அம்பாளுக்கு வந்து ஏன் 3 மார்பகங்கள் இருக்குன்னா, நமக்கு வந்து அபரஞானம் பரஞானம்னு இருக்கு. நூல்களை படித்து வர்றது அபரஞானம், அந்த அனுபவங்கள் மூலம் வர்றது பரஞானம். இந்த 2 ஞானங்கள் வந்துச்சுன்னா அந்த 3ஆவது ஞானம் வந்து மறைஞ்சிடும். அதான் சாமியை பார்த்தோம்னா அவருக்கு அருள் கிடைச்சிருச்சுன்னா இந்த அபரஞானமும் பரஞானம் வந்து இருக்கும். அந்த ஆணவங்கிறது அந்த 3ஆவது மார்பகங்கிறது வந்து ஆணவம். அந்த அபரஞானமும் பரஞானமும் சாமி கொடுத்துட்டாருன்னா அவர் நம்ம பார்த்தா தான் நம்ம கிடைக்கும். அதை கிடைச்சதும் அந்த ஆணவங்கிற அந்த 3ஆவது மார்பகங்கிற மாதிரி மறைஞ்சிருமா. அதுக்கு தான் அப்படி 3 மார்பகங்கள் இருக்குன்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த மீனாட்சி அம்மன் வணங்கி நாமும் எல்லா வளங்களும் நலங்களும் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.